இரகசிய இரவு அத்தியாயம் 10. இரவு ஊரின் எல்லை. முடிவும் மௌனமும். முழு ஊரும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கும் அமைதி மாதிரி. ஆதித்யன் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அவன் கையில் போலீஸ் கொடுத்த அந்த உலோகப் பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழைய காகிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, இது வெளியே வந்தா ஒருத்தன் சாகணும். ஆதித்யன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, உண்மை சொல்லணுமா இல்லை உயிரோடு இருக்கணுமா? அவனுக்கு அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. உண்மை சொல்லாததால தான் நான் செத்தேன். அந்த நினைவே அவனை உறுதியாக்கியது. அன்னோன் கால் வந்தவன் சொன்ன இடம் இதுதான். ஆதித்யன் உள்ளே நுழைந்தான். அங்கே ஒரு நிழல் மட்டும். மெல்ல வெளிச்சம் பட்டது. அவன் முகம் தெரிந்தது. அவன் வந்த இடம் பழைய அரிசி களஞ்சியம். அவன் ஊர் தலைவரின் தம்பி. இதுவரை பின்னணியில் இருந்தவன் இவன்தான். அவன் சிரித்தான். செல்வராஜ் வெறும் கையா? இந்த ஊரை நான் தான் 20 வருஷமாக ஆட்டங்காட்டினேன். அவன் மேசையில் இன்னொரு பெட்டி. உன் அம்மா இதை கண்டுபிடிச்சா அவங்க உயிர் தேவையில்லாததா போச்சு. ஆதித்யன் அந்த வார்த்தைகள் கேட்டதும் உடைந்தான். அம்மாவின் உண்மை மரணம். அது விபத்தில்லை பையா, திட்டமிட்ட கொலை. அவன் சொன்னதும் ஆதித்யன் கத்தினான், போதும்! அந்த நேரம் சைரன் சத்தம். ராமலிங்கமும் சுப்பிரமணியனும் போலீஸோடு உள்ளே வந்தாங்க. ஆதித்யன் முன்னாடியே அந்த இடத்த ரெக்கார்ட் செய்து லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருந்தான். அந்த வில்லனின் கடைசி முயற்சி. அவன் ஓட முயன்றான். எல்லாரையும் என்னோட சேர்த்து இழுத்துடுவேன். அப்போ செல்வராஜ் வீல் சேரில் உள்ளே கொண்டு வரப்பட்டான். அவன் மெல்ல சொன்னான், இவன்தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆடியோ ரெக்கார்ட். போலீஸ் அதிகாரி சொன்னார், இந்த ஊரில் நில மோசடி, கொலை, மிரட்டல் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. அந்த மனிதன் கை கட்டப்பட்டான். அவன் முகத்தில் முதன்முறையாக பயம். வெளியே சுப்பிரமணியன் ஆதித்யனை பார்த்தார். நான் மறைந்திருந்தது பயத்தால். நீ நிமிர்ந்து நின்ன. ஆதித்யன் மெதுவாக சொன்னான், அம்மாவுக்காக. அடுத்த நாள் காலை ஊர் மக்கள் முதன்முறையாக அமைதியாக சிரித்தாங்க. பயமில்லாத சிரிப்பு. ஆதித்யன் அம்மாவின் புகைப்படத்துக்கு மாலை போட்டான். நீங்கள் தோற்று போகலை, உண்மைதான் ஜெயிச்சது. ஆதித்யன் ஊரை விட்டு நகரம் நோக்கி நடந்து போனான். பின்னால் அவன் ஊர், முன்னால் ஒரு புதிய வாழ்க்கை. சில உண்மைகள் இரவில் மறைக்கப்படும். ஆனால் ஒரு நாள் வெளிச்சம் கண்டிப்பாக வரும். இதோட இந்த இரகசிய இரவு எங்கே முடியுது. இந்த முழு தொடரையும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனி என்ன மாதிரி ஸ்டோரி போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.